உயிர் எங்கள்கிட்ட விட்டு போயிடுச்சு. சும்மா போனோம்னா இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் போனோமா. என்ன நடக்க போகுது என்னன்னு தெரில, எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரில. இன்றைக்கி ஈவினிங் ரிலீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க, இல்லை நாளைக்கு காலைல தான் ரிலீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே தீபாவளிக்கு வரும்னு சொன்னாங்க, அடுத்து பொங்கல் வரும்னு சொன்னாங்க, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டிலே ஆகிட்டே வந்தது. ஏன்னா என்ன வருத்தனா, நாங்கள் 2 மணி வரைக்கும் தூங்க அவங்களாம் வேலை பார்த்துருக்கோம் எல்லாமே. 32 மாதம் உழைப்பு அது ஆர்ஜே பாலாஜியோடது. அவர் ஆடியன்ஸ் அவ்வளோ பேசியிருக்காரு இந்த படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்ட்டு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு திருவிழா மாதிரி நாங்கள் பிரம்மாண்டமாக கொண்டு ஆசைப்பட்ட இந்த நாள் இது வரையும் எம்டியாக இருந்து நாங்கள் பார்த்தது கிடையாது. சூர்யானா படத்தை எப்படினாலுமே ஒரு 700 பேர் 800 பேர் ஒரு தேட்டரில் இருக்கிற இடத்துல வெறும் 25 பேர் 30 பேர் உட்காந்துருக்கோம். ரொம்ப உடஞ்சிட்டாங்க ஃபேன்ஸ் எல்லாருமே. இது ட்விட்டரில் இன்ஸ்டாவில் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. இந்த மாதிரி மூவி வராதுன்னு 11 மணிக்கு சொன்னாங்க. காலைல 9 மணிக்கு வராதுன்னாங்க. அடுத்து 11 மணி ஆகுனாங்க. அடுத்து 12 மணி. ஆமாம் 2 மணிக்கு சொன்னாங்க, ஆனால் அது எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை. நாளைக்குன்றாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் வந்துட்டு வெயிலில் நின்றுட்டு இப்போ தான் போகிறாங்க. சரிண்ணா பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ட்டு. ஒன்றும் எல்லோரும் இந்த பேனர் ஃப்ளெக்ஸ்லாம் வச்சு ரொம்பையும் நைட்டு ஃபுல்லாக 2 மணி வரைக்கும் நைட்லாம் ட்விட்டர் போடுறாரு எஸ்ஆர் பிரபுன்றவர். ட்விட்டர் போட்டு இந்த மாதிரி 9 மணிக்கு வராது, இந்த மாதிரி ஷோ கேன்சலு சொல்கிறோம், அதை பின்ன அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருந்தார். அதுக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி வந்து இது பண்ணாங்க, கருப்பன் கூட இருப்பார், இந்த மாதிரி இருங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் 14 கன்ஃபார்மே வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதுக்கடுத்து ஆடியோ லான்ச்லாம் எல்லாமே 14 தான் வரும் அப்படின்னாங்க. ஆனால் இங்கே எல்லோரும் செலவு பண்ணி காசு போட்டு செலவு பண்ணி எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு ஒரு மாதிரி. கங்குவாக்கு இதே மாதிரி தான் நடந்துச்சு. ஸ்டூடியோ கிரீனு. ஆமாம், அந்த ஃபேமிலி ப்ரொடக்ஷன்னாலே அப்படி தான் நடக்குது போல். கங்குவாக்கு இதே மாதிரி நடந்துச்சு. அதுக்கடுத்து கார்த்தி படத்துக்கு இந்த மாதிரி தான் நடந்துச்சு. அடுத்து இந்த ரெட்ரோக்குனா ஓரளவுக்கு கரெக்டாக வந்துச்சு. ரெட்ரோனா கரெக்டாக இதில் ரிலீஸ் ஆச்சு. சொன்ன இது கார்த்திக் சுப்ராஜ் நல்லா பண்ணியிருந்தார். கரெக்டாக சொன்ன டயத்துக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டூடியோ கிரீனு ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸு இந்த 2 ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ரொம்ப ஒஸ்ட்டு தான். அடுத்துனா இந்த ரெண்டு சைட்லேருந்து ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடாது, வேறு ஏதாவது சைடில் பண்ணிடணும் நீட்டாக. சில ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குது, கரெக்டாக இதை சொல்கிற டேட்டில் ரிலீஸ் பண்ணுறது கரெக்டாக இதில் இருக்குது. இந்த 2 இதை விட்டுட்டு மற்ற ப்ரொடக்ஷன் கம்பெனிலேருந்து பண்ணால் அது ஓகே தான். ஃபேன்ஸுகளுக்கு அதுவும் கரெக்டாக இருக்கும். ப்ரோ, அதாவது 1 மந்த்துக்கு முன்னாடியே டேட் லாக் பண்ணிட்டாங்க. May 14 தான் 1 மந்த்துக்கு முன்னாடியே லாக் பண்ணிட்டாங்க. ஆடியோ லான்ச்சுக்கு முன்னாடியே லாக் பண்ணிட்டாங்க. ஆடியோ லான்ச் அவ்வளோ கிராண்டாக நடந்துச்சு. ஸோ ப்ரொடக்ஷன் சைடு என்ன பண்ணியிருக்கணும், டேட் லாக் பண்ணிட்டாங்க, இந்த டேட்டில் ரிலீஸ் ஆனோன்னா அந்த வேலையை கரெக்டாக பார்த்துருக்கணும். இது அவங்க ப்ரொடக்ஷன் சைடு மட்டும் தனிப்பட்ட ஒரு முறையான ஒரு பிஸ்னஸ் கிடையாது. இங்கே தமிழ்நாட்டில் அவ்வளோ பேர் அவ்வளோ செலவு பண்ணி அந்த ஒரு மனுஷனை பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ மொத்தமாக லாக் ஆயிடுச்சு. இது பர்சனலாக கொண்டு போயிட்டாங்க. ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்மு, இந்த மாதிரி கொடுத்தல் வாங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களோட மைண்ட் செட்டு அப்போ எங்களுக்கு ஒரு ஏதாச்சும் ஒன்று தெரிவிச்சிருக்கணும். என்ன நடக்க போகுது என்னன்னு தெரில, எப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு தெரில. இன்றைக்கி ஈவினிங் ரிலீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க, இல்லை நாளைக்கு காலைல தான் ரிலீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. தேட்டருக்காரவங்க என்ன சொல்லுவாங்கன்னு தெரில. மேபி நாளைக்கு ரிலீஸ் ஆகலான்னா என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. ஃப்ளெக்ஸ் எல்லாம் கழட்ட சொன்னாங்கன்னா என்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரில. நாளைக்கு காலைல கண்டிப்பாக வந்துருன்னு எதிர்பார்க்குறோம். நாளைக்கு காலையிலையும் வரலன்னா என்ன பண்ணான்னு எங்களுக்கு தெரில. எங்கள் சைட்லேருந்து ஒரு கோரிக்கை, ஒரு சில தேட்டரில் இன்ட்ரோவும் மட்டும் எடுத்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க ட்விட்டரில். தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. பல வருஷம் பல பேரோட உழைப்பு அது. ஒரு சின்ன 1 செகண்டு கிளிப்பு ரிலீஸ் ஆனாலும் அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மனுஷனுக்கு. ஆர்ஜே பாலாஜின்ற மனுஷனுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் 32 மாதமாக உட்காந்து ராப்பகலாக உட்காந்து செதுக்கியிருக்காரு. சும்மா ஒரு நைட்டில் ஒரு சின்ன கிளிப்பை போட்டு மொத்தமாக அதை இது பண்ணிடாதீங்க. யாரும் ஷேர் பண்ணாதீங்க. இன்றைக்கி ஈவினிங் இல்லை நாளைக்கு காலைல ரிலீஸ் ஆக போகுது. இன்றைக்கி நடக்க போகிற செலிப்ரேஷன் மாதிரியே நாளைக்கும் நம்ம செலிப்ரேஷன் பண்ணி அண்ணனை வரவேற்போம். ஏற்கனவே தீபாவளிக்கு வரும்னு சொன்னாங்க, அடுத்து பொங்கல் வரும்னு சொன்னாங்க, எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். டிலே ஆகிட்டே வந்தது. இப்போது கடைசியாக இந்த டேட்டில் லாக் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே இப்போ டிலே ஆகிறது தான் ரொம்ப எல்லா மக்களுக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. பார்க்க வந்தவங்கலாம் காலிலேருந்து வெயிட் பண்ணிவிட்டு வெயிலில் நின்றுட்டு தான் வெளியில் போகிற மாதிரி இருக்குது. நாங்கள் லீவு போட்டு வேளன் வெள்ளி 2 நாள், இப்போ நாளைக்கு லீவ் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். இன்றைக்கி லீவு போட்டு வந்துட்டாங்க. திரும்ப நாளைக்கு படம் வந்தால் நாளைக்கு லீவு போட்டு நாளைக்கே கன்ஃபார்ம் பண்ணணும்ல. எதுவுமே இன்னும் அப்டேட்டு வராமல் தான் இருக்குது. அப்டேட்டை விடணும்ல, கரெக்டான அப்டேட் நைட்டு 1 மணி 2 மணிக்கு விட்றாங்க. அப்படின்றப்போ நாங்கள் 2 நாளாக உழைச்சி ஃப்ளெக்ஸு ஒட்டுறதுலேருந்து எல்லாமே வேலை பார்த்து இங்கே எல்லாம் முடிஞ்சு செலிப்ரேஷன் ஆரம்பிக்கிற டயத்தில் படம் வரலைன்னு சொல்கிறது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ நாளைக்கு வந்தாலுமே கண்டிப்பாக இன்றைக்கி செலிப்ரேஷன் எப்படி இருந்திருக்குமோ அதே மாதிரி நாளைக்கும் பண்ண தயாராக தான் இருக்கும். 32 மாதம் உழைப்பு அது ஆர்ஜே பாலாஜியோடது. அவர் ஆடியன்ஸ் அவ்வளோ பேசியிருக்காரு இந்த படத்தை இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோன்ட்டு. ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணதுக்கு ஒரு திருவிழா மாதிரி நாங்கள் பிரம்மாண்டமாக கொண்டு ஆசைப்பட்ட இந்த நாள் இது. ரொம்ப நாள் வெயிட் பண்ணது, எல்லாம் லீவ் போட்டு நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வெளியூர்லேருந்து வர வச்சுருக்கோம். அவங்க சொந்த ஊரில் இந்த படம் செலிப்ரேட் பண்ணுன்ட்டு. பட் அந்த செகண்டில் நைட்டு சடனாக ஒரு படம் போஸ்ட்போன் ஆகிடுச்சு அப்படின்னு ஜஸ்ட் ட்விட்டரில் போட்டு எஸ்ஆர் பிரபு முடிச்சிட்டாரு. ஏன்னா நாங்கள் டேட் கன்ஃபர்மேஷன் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு.
ஸோ அப்போ வந்து ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து இதை கூட கரெக்டாக ஃபாலோ பண்ணல, ஒரு ஃபினான்ஷியல் இஷ்யூனால படம் தள்ளி போகுதுன்னா அப்போ ஃபேன்ஸ் நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஸோ இதை வந்து நாங்கள் கிட்டத்தட்ட May 14 கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகுமான்னு நாங்கள் எல்லா ட்விட்டர்லையும் கேட்டுட்ருக்கோம். படத்தில் அப்டேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆர்ஜியோட சொன்ன மாதிரி வலிமை படத்தை தாண்டி நாங்கள் அப்டேட் கேட்டோம். கிளியராக பண்ணியிருக்க வேண்டிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸு, ஒரு பெரிய ஹவுஸ் தான், ப்ரொடக்ஷன் ஹவுஸ் டிஎம் ஹவுஸ் பெருசு தான். பட் அவங்க ஏன் இந்த டைமில் வந்து இப்படி பண்ணாங்கன்னு எனக்கு புரியல. அதுவும் போக ஃபேன்ஸுக்கான கரெக்டான அப்டேட் அவங்க கொடுத்துருக்கணும், அதுவும் அவங்க கொடுக்கல. ட்விட்டரில் 1 மணிக்கு வந்து ட்விட் போட்டால் அது கரெக்டாயிருமா? அப்போ நாங்கள் நைட்டு ஃபுல்லாக 4 வேலை பார்த்துருக்காங்க மண்டலத்துலேருந்து, இங்கே மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லாக வேலை பார்த்துருக்காங்க எல்லா சைடுமே. ஜஸ்ட் ட்விட்டரில் படத்தை முடிச்சிட்டாங்கன்னா இது ரிலீஸ் ஆகுன்னு சொன்னால் அப்புறம் எங்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம் இந்த படத்துக்காண்டி. எங்களோட ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டண்டான மூவி சூர்யா எங்கள் கரியர்லேயே. ஸோ அப்படி வெயிட் பண்ண இடத்துல சடன் நைட் 1 மணிக்கு இல்லைன்றப்ப எங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஸோ ஈவினிங் ரிலீஸ் ஆகுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுவுமே எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ட்விட்டரில் மதியானம் ஒரு கேன்சல் போட்டாங்க. அடுத்து ஈவினிங்கும் அவங்க என்ன மாதிரி அப்டேட் கொடுக்க போகிறாங்க எனக்கு தெரியல. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கோம், ஃபேன்ஸ் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. பட் ஒரு நல்ல பாசிட்டிவான ரிசல்ட்டாக வரும்னு நாங்கள் நம்புகிறோம். எப்போ வந்தாலுமே கருப்பு செலிப்ரேஷன் தான், அது எங்களுக்கு திருவிழா தான். மதுரையில் சொல்லவே வேணாம், படம் எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவோம். அதுவும் சூரியனா படம் சொல்லவே வேணாம், கருப்பு சாமி வராரு இறங்கி கொண்டாடுவோம், அவ்வளோதான். என்றைக்குமே எப்பயுமே ரிலீஸ் ஆனால் ரெடியாக இருக்கும் அதுக்காண்டி. ப்ரோ இங்கே ரொம்ப வருத்தத்தில் தான் இருக்கும். இன்னொன்று என்னென்னா இங்கே வந்து உயிர் எங்கள்கிட்ட விட்டு போயிடுச்சு. சும்மா போன மட்டும் இங்கே அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம் பணமாக தான். ஏன்னா என்ன வருத்தம்னா நாங்கள் 2 மணி வரையும் தூங்க அவங்களாம் வேலை பார்த்துருக்கோம், எல்லாமே ராத்திரி பகலாக வேலை பார்த்துருக்கோம். இங்கே மட்டும் தமிழ்நாடு ஃபுல்லாக வேலை பார்த்துருக்காங்க. ஒவ்வொரு ரசிகர் மனசுலையும் இப்படி தான் வருத்தத்தில் இருக்கோம் நாங்கள். ஏன்னா இதுவரையும் இந்த கட்டம் வந்து எங்கேயுமே எங்களுக்கு நடக்காத ஒரு விஷயத்துக்கு இங்கே நடந்திருக்கு. அதனால் எங்களுக்கு மனவலி தான் அதிகமாக இருக்குது தவிர எங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அடுத்து என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரில. இன்னொன்றுனா வந்த ரசிகருக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லணும்னு தெரில. எங்களுக்கு அவங்கள்ட்டையுமே நாங்கள் பதில் சொல்ல முடியல. எங்களுக்கு எந்த விஷயம் எங்களுக்கு வந்து ப்ராப்பராக இதுவும் வரல, அப்டேட்டும் வரல. நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? என்னால் எந்த விஷயமும் சொல்ல முடியாது. அது ஒன்று தான் எங்கள் மனநிலையை ரொம்ப வந்து வருத்தத்தில் வந்து உள்ளாக்கி இருக்குது. இன்னொரு கூத்து என்னன்னா மதுரையில் எப்பயுமே செலிப்ரேஷன்றது மாசாவே இருக்கும். இது வரையும் எம்டியாக இருந்து நாங்கள் பார்த்தது கிடையாது சூர்யானா படத்தை. எப்படினாலுமே ஒரு 700 பேர் 800 பேர் ஒரு தேட்டரில் இருக்கிற இடத்துல வெறும் 25 பேர் 30 பேர் உட்காந்துருக்கோம். ஒரு நாளைக்கு 1000 ரூபா 500 சம்பளத்தை விட்டுட்டு வந்து நிற்கிறாங்க. அவங்க காசை போட்டு வாங்கி ரோட்டில் நின்று வெயில் நின்று போகிறாங்க. அப்படின்றப்ப இது வந்து நாங்கள் என்ன ப்ரொடக்ஷன் டீமில் வெறியாக்குறதா இல்லை அண்ணன் மேலே கோவப்படுறதா எங்களுக்கு தெரில. எங்களுக்கு என்னென்னா எங்கள் அண்ணன் மேலே என்னென்னா கோவத்தோட வருத்தம் அதிகமாக இருக்குது. நாங்கள் இது வந்து இந்த கோரிக்கை வந்து நிறைய இடத்துல வச்சுட்டோம். இது வந்து தலைமையாக வச்சிட்டோம். நம்ம வந்து அடுத்த அண்ணன் மூலியமாக பேசி வச்சுட்டோம். எங்களுக்கு இன்னும் இந்த படத்துக்கு வழியாக எங்களுக்கு என்ன வருத்தம் இருக்குன்னா இனிமேல் இந்த ப்ரொடக்ஷனில் மட்டும் எடுக்காதீங்க. ட்ரீம் வாரிசும் சரி இதுவும் சரி எந்த ப்ரொடக்ஷனும் எடுக்காதீங்க. எங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் வெளியே போயிருங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக எங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு தெரியும் சொந்தக்காரன் சொல்லி ஹெல்ப் பண்ணிடுறாரு அண்ணன். அது வந்து இன்னமும் அண்ணன் தான் பண்ணிகிட்டு இருக்காரு. திருவிழா வெளியே வந்து முடிச்சிருப்போம் அண்ணனை பார்த்துட்டு. இப்போ எங்களுக்கு எதுவுமே பண்ண முடியல எங்களால். அதான் பிரச்சனை எங்களுக்கு. இன்னொரு வருத்தம் என்னன்னா இவர் அதில் போய் சிக்கிக்கிறாரு. இவர் அண்ணன் மேலே தப்பாயிட்டே இருக்குல்ல. இப்போ யாருமே வந்து ஸ்டூடியோ கிரணியும் இவர் எஸ்ஆர்பி ஐயப்புறம் கிடையாது. வையப்புற எல்லாமே அண்ணனை பற்றி வந்து ஐயப்புறாங்க. ஏன்னா இதே தான் வாவா தேர் நடந்துச்சு, படம் வரைஞ்சி போஸ்ட்போன் பண்ணாங்க. இப்போ இது தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அவங்களோட இதுலேருந்து. எங்களோட ஒரே ஒரு கோரிக்கை அண்ணன்ட்ட, உங்கள் வீட்டு ப்ரொடக்ஷன்லேருந்து விட்டுட்டு வெளி ப்ரொடக்ஷனுக்கு வாங்க. அது மட்டும் எங்களோட கோரிக்கை அண்ணனுக்கு. இது நான் இன்னமும் சொல்கிறேன். அடுத்து நான் அண்ணனை பார்த்தாலும் இதே பதில் சொல்ல போகிறேன். எங்களுக்கு இந்த இது வேணாம், நீங்கள் வெளியே வந்து பண்ணுங்கள். இல்லை அவரோட அண்ணனோட டூடியிலே பண்ணட்டுமே, எங்களுக்கு இன்னமும் சந்தோஷம் தான். ஏன்னா அவர் சொன்ன இடத்துல விட்டுருவார். எல்லாமே கேட்க உடனே சொல்லி அவங்களே பண்ணிடுவாங்க. எங்களுக்கு இதான் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் எங்கள் அண்ணன்ட்ட வைக்கிறது.